அக்கா ஆ கை ஃப்ராக்சர் ஆச்சுக்கா. பொங்கல் கீழே வந்து அந்த வண்டியிலேருந்து ஃப்ராக்சர். அது டாக்டர் சொல்லி பார்த்தா ஒரு மாவு கட்டெலாம் போட்டு முடிச்சுட்டாரு விட்டாரு. அதுக்கப்புறம் பேண்டு கொடுத்து போட சொன்னார். திரும்பி ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க, எக்ஸ்ரே போட்டு பார்த்தீங்களா? பார்த்தேங்க, எல்லாம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஓகே, ஒன்றும் இல்லை, இது ஏர் காட்டு மேலே இருந்தது, ஃப்ரீ ஆச்சுட்டாரு. வேலை செய்யாது சொன்னார். அவர் நான் செஞ்சு தான் இருக்கேன். அப்புறம் ரெஸ்ட் வேணும்ல. அது என்ன ஆகுதுன்னு கேட்டேன். இப்போ செய்யும் போது வீக்கம் வருது, வீக்கம் வருது. அப்புறம் ரிலாக்ஸர் ரெஸ்ட்டு தான் வேணும். மீன் நல்லா பொடிசா கட் பண்ணுங்க. சரி. நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் காலையிலேருந்து. ஆமாம், காலைல ஸ்கூல் போகிறதுனால விட்டுட்டேன்னா நினச்சிட்டு ஐயே என்ன சரி வரக்குள்ள மட்டன் வாங்கிட்டு வந்துடலான்னு போய் யோசிச்சுட்டே இருந்தேன். மீன் வாங்கியிருக்கிறேன். யாருக்கெல்லாம் மீன் பிடிக்கும் வாங்க. இப்போ தான் மீன்கார அண்ணா வந்தாங்க. மீன் வாங்கிட்டு இருக்கேன், கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதான் சீலா மீன். இது பாறை. அண்ணாட்ட மீன் நல்லா இருக்கும். எப்போதும் உங்கள்கிட்ட தான் வாங்குறது. சூப்பராக இருக்கும். விலை நியாயமாக இருக்கும். இதை பாருங்க, சங்கரா விலையெல்லாம் நியாயமாக இருக்கும். விலையும் நியாயமாக இருக்கும், மீனும் நல்லா இருக்கும். இடம் நல்லா இருக்குமா? அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் அண்ணா, மீன்கார அண்ணா ஹாய் சொல்லிட்டாங்க. மீன் வாங்கியாச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான். எல்லாரும் சாப்பிட வாங்க. வெல்கம் சொல்கிறாங்க மீன்காரங்க அண்ணா. மீன் எல்லாம் நல்லா இருக்கு. மீன்கார அண்ணா வந்து டிசைன் மீன் குழம்பு போடுவாங்களாம். உங்களுக்கு வர சொல்கிறாங்க உங்களை எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு.